Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டிஜிக்ஸ்ட் அல்காரிதம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். இட் இஸ் அ பாப்புலர் அல்காரிதம் ஃபார் ஃபைண்டிங் ஷார்ட்டஸ்ட் பாத். அதாவது டிஜிக்ஸ்ட்டை வந்து சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோர்ஸ் வந்து ஒன்று தான், பட் டெஸ்டினேஷன் வந்து எல்லா டெஸ்டினேஷனும் ரீச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து டிஜிக்ஸ்ட் அல்காரிதம். Uses the concept of dynamic programming approach. This algorithm is called single source shortest path algorithm. அதாவது சொல்கிறேன்ல, சோர்ஸ் வந்து ஒன்று தான் இருக்கும், பட் டெஸ்டினேஷன் அந்த ஒரு சோர்ஸை வச்சு நம்ம வேறு டெஸ்டினேஷன் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் கான்செப்ட். ஸோ அக்செப்ட் ஒன்லி பாசிட்டிவ் வெயிட் போத் டைரக்டர் அன்டைரக்டர் கிராஃப். நம்ம வந்து டிஜிக்ஸ்ட் அல்காரிதம் பெர்ஃபார்ம் பண்ண வந்து கிராஃப் வந்து டைரக்டடாகவும் இருக்கலாம், அன்டைரக்டடாகவும் இருக்கலாம், பட் வெயிட் வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஓகேவா? நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து பெல்மன் ஃபோர்டு வச்சு நம்ம கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், பட் அது நம்ம சிலபஸில் கிடையாது. ஸோ பாசிட்டிவ் வெயிட்ஸ் மட்டும் தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கும். In this algorithm, for a given vertex called source of shortest path to all other vertices is obtained. ஓகேங்களா? அதான் வந்து ஒரு சோர்ஸ் வச்சு எல்லாத்துக்குமே எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் த அல்காரிதம். இது வேணா எழுதிக்கோங்க, இல்லை அப்படின்னாக்கா தியரியாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த கிராஃபுக்கு பாருங்கள், நான் ஒரு கிவன் கொடுத்துருக்கேன்னா அந்த கிராஃப் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து சோர்ஸ் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். ஏ வந்து சோர்ஸு, மற்ற எல்லாமே வந்து நமக்கு டெஸ்டினேஷன். ஸோ ஏலேருந்து மற்ற எல்லாத்தையுமே வந்து போகணும், மற்ற எல்லா நோடுக்கும் நம்ம போகணும். ஓகேங்களா? ஸோ வந்து எஸ் வந்து ஏ சோர்ஸு, பி வந்து டெஸ்டினேஷன், பிஇ ஹெச்சிசிடி இதெல்லாம் வந்து டெஸ்டினேஷன். இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஏலேருந்து நம்ம போகிறது பார்க்கணும். ஏலேருந்து பிக்கு போகுது, ஏலேருந்து ஹெச்சுக்கு இருக்குது, ஏலேருந்து ஈக்கு இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கமா பி என்னது 2, ஏ கமா இ என்னது 5, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கமா ஹெச் வந்து 4. நெக்ஸ்ட் வந்து மற்ற எல்லாத்துக்குமே இது மூணுத்துக்கும் தான் டைரக்ட் பார்த்துருக்கு. ஸோ சிடி இருக்குல்ல, சிடிக்கு வந்து ஏலேருந்து டைரக்ட் கனெக்ஷன் இல்லை. ஸோ வந்து அதுக்காக இன்ஃபினிட்டி அசைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கமா சி வந்து இன்ஃபினிட்டி, ஏ கமா டி வந்து இன்ஃபினிட்டி. ஸோ இதில் எது மினிமம்? பி தானே மினிமம். ஸோ சூஸ் வெர்டெக்ஸ் பி, பியை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் போடணும். பாக்ஸ் போட்டு இங்கே இருக்க எல்லா வெர்டிசஸும் எடுத்து எழுதிக்கிட்டு ஏபிசிடிஇஹெச் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிட்டு ஸோ வந்து ஏலேருந்து ஏக்கு டிஸ்டன்ஸ் 0 போடணும். நெக்ஸ்ட் ஏலேருந்து பிக்கு டிஸ்டன்ஸ் டைரக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது 2. நெக்ஸ்ட் வந்து A2 ஹெச்சுக்கு வந்து 4 இருக்குது, அங்கே கால்குலேட் பண்ணதை எடுத்து போட்டு A2 க்கு 5 போட்டு இதில் அதுக்கு இன்ஃபினிட்டின்னு போட்டுடணும். நெக்ஸ்ட் இப்போ இதை மினிமமாக இருக்குது பியா, ஸோ பியை சூஸ் பண்ணிட்டோம். பியும் சோர்ஸாக வச்சுக்கணும். பியும் சோர்ஸாக வச்சுட்டு பேலன்ஸ் நாளையும் வந்து இஹெச்சிசிடி இருக்குல்ல, ஸோ அதை வந்து டெஸ்டினேஷனாக வச்சுக்கணும். இப்போ அகெயின் வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம், பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஏக்கு வந்து நம்ம ஏலேருந்து மட்டும்தானே பார்த்தோம். ஸோ வந்து இப்போ வேற ஏதாவது டெஸ்டினேஷன் போகிறதுக்கு நம்ம பிங்கிற சப்னோடையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இங்கே வந்து கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து பிஹெச் பிக் பண்ணியிருக்கோம்னா பியை யூஸ் பண்ணி மற்ற டிஸ்டன்ஸ்க்கு வந்து மூவ் ஆகலாம், மற்ற வெர்டெக்ஸ்க்கு வந்து மூவ் ஆகலாம். ஓகேங்களா? இப்போ வந்து A2E. ஓகே, A2E என்னது? ஏலேருந்து இ 5 தான். நெக்ஸ்ட் A2H, ஏலேருந்து ஹெச் 4 தான். A2C, இப்போ சிங்கிறது இங்கே இருக்கா, நடுவில் என்ன பி வெர்டெக்ஸ் இருக்கா. ஸோ பியை கிராஸ் பண்ணி நம்ம போகலாம், ஏன்னா பி வந்து நம்ம வந்து பிக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பியை கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னாக்கா ஏலேருந்து பிக்கு போக 2, பிலேருந்து சிக்கு போக 5. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7. நெக்ஸ்ட் ஏலேருந்து டி, ஏலேருந்து டிக்கு வந்து டைரக்ட் கனெக்ஷன் இல்லை, நம்ம வந்து பியை யூஸ் பண்ணி போக முடியுமான்னு பார்த்தாலும் பியை யூஸ் பண்ணி போக முடியாது. ஸோ இன்ஃபினிட்டி. ஸோ இதில் எது மினிமமாக இருக்குது? 4 தான் மினிமமாக இருக்குது. ஸோ வந்து ஹெச்சை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டி இல்லை, சூஸ் ஹெச். ஓகே, இதுதானே மினிமமாக இருக்குது. ஸோ வந்து ஹெச் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஹெச் வந்து சோர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கணும். அகைன் இந்த பாக்ஸ் போடணும். பாக்ஸ் இதே மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து இதை வச்சு ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சு போட்டோம், ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சு போட்டோம், செகண்ட் ரோ வந்து இந்த ஸ்டெப்பை பேஸ் பண்ணி போடணும். இந்த ஸ்டெப்பை பேஸ் பண்ணி போடும்போது A2E டிஸ்டன்ஸ் வந்து 5 தான், A2H வந்து டிஸ்டன்ஸ் வந்து 4 தான், A2C வந்து டிஸ்டன்ஸ் வந்து 7 கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ 7 போடணும். A2Dக்கு இன்ஃபினிட்டி தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல வந்து சோர்ஸ் வந்து ஹெச் ஆட் பண்ணிக்கணும். ஹெச் ஆட் பண்ணி ப்ரீவியஸாக பண்ண மாதிரி தான் பிஏ யூஸ் பண்ணி போன மாதிரி இப்போ இந்த நோடுக்கெலாம் ஹெச் யூஸ் பண்ணி போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதே தான் பேலன்ஸ் இருக்க 3 வந்து டெஸ்டினேஷனில் வச்சுக்கிட்டு A2E, A2Eக்கு டைரக்ட் வந்து 5 தான். A2C, A2Cக்கு வந்து இப்போ ஹெச் யூஸ் பண்ணி போகலாமா? ஹெச் யூஸ் பண்ணியும் போகலாம், பிஏ யூஸ் பண்ணி நம்ம போகலாம், பட் ஹெச் யூஸ் பண்ணி போனால் 6. ஸோ நம்ம 6 தான் மினிமம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதை யூஸ் பண்ணி போனோம்னா இது வந்து 7 இல்லையா, 7. ஸோ வந்து 6 தான் மினிமம். ஸோ A2Cக்கு வந்து 6 வச்சுக்கிட்டோம். A2Dக்கு வந்து இப்பயும் வந்து போக முடியாது, ஹெச்சை யூஸ் பண்ணாலும் A2Dக்கு போக முடியாது, ஏன்னா ஹெச்லேருந்து டிக்கு கனெக்ஷன் இல்லை, டிலேருந்து தான் ஹெச்சுக்கு இருக்கு. ஸோ டிக்கு போக முடியாது. ஸோ இன்ஃபினிட்டி தான். அகெயின் நம்ம இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணோம், இந்த ரோக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணோம்.
இந்த ரோல் என்னது ஏ டு பிக்கு 2 தான், ஏ டு சிக்கு வந்து தான் நம்ம இங்கே வந்து 7 கண்டுபிடிச்சோம், இப்போ வந்து இங்கே 6 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 6 யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபினிட்டி தான், ஏ டு இக்கு வந்து 5, ஏ டு டிக்கு வந்து ஏ டு ஹெச்சுக்கு வந்து ஏ டு டிக்கு வந்து இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, இதான் வந்து இப்போ இதில் எதுக்கு மினிமமாக இருக்குது, இ தான் மினிமமாக இருக்குது. ஸோ செலக்ட் இயை வந்து சோர்ஸாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இ இங்கே வந்து சோர்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிறது டெஸ்டினேஷன் சிடி 2 தான் இருக்குது. ஸோ ரிப்பீட் த சேம் ப்ராசஸ். ஏலேருந்து சிக்கு டிஸ்டன்ஸ் பார்க்கணும் 6, ஏலேருந்து டிக்கு பார்க்கணும். டிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 8 வருது. ஸோ இதில் எது மினிமம் அப்படின்னாக்கா 6 தான் மினிமம். ஸோ 6 சூஸ் பண்ணிக்கணும். 6 சூஸ் பண்ணி அகைன் இதே மாதிரி பாக்ஸை ஃபில் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் சிஎஸ் இது பண்ணிட்டோம்னா சிஎஸ் சோர்ஸில் ஆட் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து டி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 8. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து பாக்ஸில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனலாக நம்மளோட டிஸ்டன்ஸ் எதை சோர்ஸில் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக நம்மளோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ஏலேருந்து மற்ற நோட்ஸுக்குலாம் எந்த டிஸ்டன்ஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஏ டு பிக்கு வந்து 2, ஏ டு ஹெச்சுக்கு வந்து 4, ஏ டு சிக்கு வந்து 6, ஏ டு டிக்கு வந்து 8. இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் சொல்யூஷன். ஓகேங்களா, இது வந்து டிஜிக்ஸ்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நல்லா பாருங்க, ஈஸியாக புரியும். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.